சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 4/12/2025 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாதம் 18ஆம் தேதி வியாழக்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை சதுர்த்தசி திதி காலை 8:38 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து பௌர்ணமி திதியானது நாளைய தினம் அதிகாலை 4:44 வரையில் வியாபித்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தேய்பிரை பிரதமை திதியானது துவங்கி விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா கிருத்திகை நட்சத்திரம் மதியம் 2:52 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து ரோகிணி நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு மரண யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இதுபோக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு சிவம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா வணிஜை அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில 8:38 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து பத்ரை என்கின்ற கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே சர்வாலய தீபம் அப்படிங்கிறத கொடுத்திருக்கா. வைகானச பாஞ்சராத்திர தீபம் அப்படிங்கிறதையும் கொடுத்திருப்பா. ஆக அருகிலுள்ள ஆலயத்திற்கு சென்று அந்த தீப திருவிழாவிலே கலந்து கொள்ள வேண்டியது என்பதற்காக நினைவூட்டுகிறோம். இதுபோக இன்றைய தினம் கிருத்திகை விரதம் அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. பௌர்ணமி விரதம் அப்படிங்கிறதையும் கொடுத்திருக்கா. சர்ப்பபலி உஸ்சர்ஜனம் அப்படிங்கிறதையும் கொடுத்திருப்பா. இது போக இந்த நாளானது அன்னபூர்ணா ஜெயந்தி நாளாகவும் தத்தாத்திரேய ஜெயந்தி நாளாகவும் அமைந்திருக்கிறது. இன்றைய தினமானது ஒரு திதி அவமா அப்படின்னு சொல்லியிருப்பா. பஞ்சாங்கத்துல அவமாக்கம் அப்படின்னு கொடுத்திருப்பா. இது என்ன அவமா அல்லது அவமாக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரே நாளிலேயே அதாவது 3 விஷயங்கள் ஒன்றாக சேரும். இன்றைய தினம் அப்படி என்ன சேருதுன்னு பார்த்தோம்னா சதுர்த்தசி திதி, பௌர்ணமி திதி மற்றும் தேய்பிரை பிரதமை திதி ஆகிய 3 திதிகளுமே இந்த ஒரே நாளிலே ஒன்றாக இணைவதால் இந்த நாளினை அவமாக்கம் என்ற பெயரிலே சொல்லி இருப்பார்கள். இதுபோக இந்த நாளானது திருமங்கையாழ்வாரினுடைய திருநக்ஷத்திர நாளாக அமைந்திருக்கிறது. கணம்புல்ல நாயனாருடைய குரு பூஜை நாளாகவும் அமைந்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:20 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 5:37 சந்திர உதயம் என்பது மாலை 5:09 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:39 முதல் காலை 6:21 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் 1:23 முதல் 2:48 வரையிலும், யமகண்டம் என்பது காலை 6:20 முதல் 7:45 வரையிலும், குளிகை காலம் என்பது காலை 9:09 முதல் பகல் 10:34 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:34 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு தெற்கே சூலம் மதியம் 1:51 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக நல்லெண்ணெய் தானம் விடுத்துவிட்டு தெற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக இதை ஆன்மீக தகவலாகவும் பார்க்கலாம், ஒரு ஜோதிட தகவலாகவும் பார்க்கலாம். மாணிக்கம் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா குழந்தையின்மைக்கு பித்ரு சாபம் என்பதுதான் காரணமா அப்படிங்கிறது அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. இது போக அவர் கொஞ்சம் வருத்தப்பட்டு நிறையவே தொலைபேசியிலே பேசினார். அவர் என்ன பேசினார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சார் நான் தொடர்ந்து வீட்டுல சார்த்தங்கள்லாம் கரெக்டா பண்ணிட்டு வரேன். எங்க அப்பா அம்மாக்கெல்லாம் நான் காரியம்லாம் கரெக்டா தான் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி வீட்டுல தொடர்ந்து நான் சார்த்தங்கள் எல்லாம் பண்ணிட்டே வரேன். ஆனா என்னுடைய பிள்ளைக்கு இதுவரை குழந்தை பிறக்கவில்லை. பேரப்பிள்ளைய பார்க்கணும்னு ஆசையா இருக்குது. என் பையனுக்கு கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் இன்னும் குழந்தைங்கிறதே பிறக்கல. ஜோசியர்கிட்ட கொண்டு போய் கேட்டா பித்ரு சாபம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. பித்ருக்களுக்கு நீங்க சரியா பண்ணல, பித்ரு சாபம்ங்கிறது இருக்கு, அதனாலதான் குழந்தை பிறக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றா. எனக்கு தெரிஞ்சு எங்க பக்கத்து வீட்டுல அக்கத்து வீட்டுல எல்லாம் பார்த்தோம்னா அவங்க வெறும் அவங்க அப்பா இறந்து காரியம் பண்ணதோட சரி, அதுக்கப்புறம் அவங்க யாரும் சாதங்களே பண்ணதே இல்லை. அவங்க வீட்டுல எல்லாம் தலதோஷமே பண்ண மாட்டேங்கிறா. ஆனா அவங்க வீட்டுல எல்லாம் இத்தனை குழந்தைகள் வரிசையா பிறந்து கொண்டே இருக்கிறது. அப்ப அவர்களுக்கு மட்டும் பித்ரு சாபம்ங்கிறது வராதா? இது போக அவர் மேற்கொண்டு இன்னொரு விஷயத்தையும் கேட்டார். நம்ம சரி சாதங்கள்லாம் பண்றோம்,
மாற்று மதத்தினர்கள்லாம் இந்த சார்த்தங்கள் தவசங்கள்லாம் பண்றதே இல்லையே, அவங்களுக்கெல்லாம் மட்டும் பித்ரு சாபங்கிறது வராதா? அவங்க வீட்டுல எல்லாம் குழந்தை நிறைய தானே பிறந்துகிட்டு இருக்குது, எங்க வீட்டுல தானே குழந்தை பிறக்கல என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. பித்ருசாபம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த ஜோதிடர்கள் பிரதானமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். எதுக்கெடுத்தாலும் பித்ருசாபம் பித்ருதோஷம்ங்கிற வார்த்தைகளை நிறையவே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் அவருடைய ஆதங்கம். அவருடைய ஆதங்கத்திலும் உண்மை என்பது இருக்கத்தான் செய்கிறது. ஏதோ ஒரு கஷ்டம் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஜோதிடர்கிட்ட போய் ஜாதகத்தை எடுத்துட்டு போறா. அப்படி போகும்பொழுது இவர்கள் எதுவா இருந்தாலும், ஆபீஸ்ல ப்ரமோஷன் வரலையா, வேலை போயிடுச்சா, உடனே பித்ருசாபம், கல்யாணம் ஆகலையா, உடனே பித்ருசாபம், இல்ல குழந்தை பிறக்கலையா, உடனே பித்ருசாபம், குழந்தை சரியா படைக்கலையா, உடனே பித்ருசாபம், பித்ருதோஷம் இருக்கு, நீங்க போய் அந்த ராமேஸ்வரத்துல இதெல்லாம் பண்ணிட்டு வந்தாதான் ராமேஸ்வரத்துல திலஹோமம் பண்ணணும், இல்லைன்னா ஒரு சில ஊர்களை வைத்திருப்பார்கள், ஸ்ரீரங்கத்துல போய் பண்ணுங்கோ, இல்லைன்னா நீங்க கொடுமுடியில போய் பண்ணுங்கோ, பவானில போய் பண்ணுங்கிற மாதிரி அங்கங்கே இருக்கக்கூடிய தீர்த்தக்கரைக்கு அருகில இருக்கக்கூடியவர்கள் அந்த மாதிரி எல்லாம் இந்த மாதிரி பித்ருதோஷம் இருக்கு, பித்ருசாபம் இருக்கு, அது இதுன்னு ஏதோ ஒன்றை சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். அந்த நேயர் கேட்டது போல் அதற்கும் குழந்தையின்மைக்கும் சம்பந்தம் என்பது இல்லை. அதே நேரத்திலே புத்திர தோஷம் என்பது வேறு, அதை நல்லா புரிஞ்சுக்கணும். குழந்தையின்மை அப்படிங்கிறத புத்திர தோஷத்துல எடுத்துக்க முடியாது. குழந்தை பிறந்து அந்த குழந்தையால் ஒரு சில சங்கடங்களை சந்திப்போம் தெரியுமா? அந்த குழந்தை ஒரு மனநிலை சரியில்லாத குழந்தையாக பிறந்திருக்கிறதுன்னு சொன்னா அதற்கு நிச்சயமாக அந்த பித்ருதோஷம் அல்லது பித்ரு சாபம் என்பது காரணமாக இருக்கும். சார், மாற்று மதத்தினர்லாம் பண்றது இல்லையா, அவங்க வீட்டுல எல்லாம் மட்டும் அந்த மாதிரி குழந்தைகள் பிறக்காதான்னு சொன்னா, இது நம்முடைய கர்மா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதோட இன்னொரு விஷயம் எது தெரியுமா, தெளிவா தெரிஞ்சுக்கணும். அந்தந்த மதத்தினர் அவரவர்களுக்குரிய சம்பிரதாயப்படி முன்னோர் வழிபாட்டுகளை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு நாள் வச்சிருப்பா. நம்ம கிறிஸ்துவ சகோதரர்களை எடுத்துக்கொண்டா கூட கல்லறை திருநாள் அப்படிங்கிற பேர்ல காமனா ஒரு நாள் வச்சிருப்பா. அன்றைய தினம் எல்லோரும் அந்த கல்லறைக்கு சென்று வழிபடுவதை ஒரு வழக்கத்திலேயே வைத்திருப்பார்கள். அவரவர்களுக்கு என்ன சம்பிரதாயம் விதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த சடங்குகள் சம்பிரதாயங்களை அவரவர்கள் தெளிவாக பின்பற்றித்தான் வருகிறார்கள். அதனால இதையும் அதையும் கம்பேர் பண்ணி பார்க்க கூடாது. ஒரு மனநிலை சரியில்லாமல் வீட்டிலே ஒரு குழந்தை பிறக்கிறது, அல்லது வீட்டுல தொடர்ந்து ஒரு விபத்துக்களின் மூலமாக ஒரு மரணம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறதே வச்சுக்குவேன். தொடர்ந்து வீட்டுல பார்த்தோம்னா ஒரு போன தலைமுறையில ஒருத்தர் ஆக்சிடென்ட்ல போயிருப்பார், இந்த தலைமுறையில ஒருத்தர் போயிருப்பார், அடுத்த சின்ன தலைமுறையில இளைய தலைமுறையில பார்த்தா ஒரு பையன் ஆக்சிடென்ட்ல போயிட்டான் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக அந்த வீட்டிலே ஏதோ ஒரு விட்டக்குறை தொட்டக்குறை என்பது தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் ஜாதகத்தின் மூலமாக அறிந்து கொள்ள முடியுமான்னு சொன்னா அந்த ஜாதகத்திலே 9ஆம் பாவம் என்பதை சம்பந்தப்படுத்தி பார்க்கிறார்கள். இந்த 9ஆம் பாவமும் 5ஆம் பாவமும் தான் பிள்ளை பேற்றினை தரும் அப்படிங்கிறத வலியுறுத்தி சொல்லி இருப்பார்கள். 5ஆம் பாவம் தான் புத்திரஸ்தானம் சொல்றான்னா அதற்கு அப்படியே பார்த்தோம்னா 9ஆம் பாவத்தையும் தொடர்பு படுத்தி பார்ப்பார்கள். இதுல என்ன விஷயம் இருக்குங்கிறத தெரிஞ்சுட்டு அதற்கு ஏற்றார் போல் நம்ம எப்படி நடந்துக்கணுங்கிறத பார்த்துக்க வேண்டியது. இது போக இன்றைய தினம் குழந்தையின்மை அப்படிங்கிறது பெரும்பாலும் அதிகரித்து கொண்டே வருகிறது. ஒரு காலத்துல பார்த்தோம்னா சிட்டில மட்டும்தான் நமக்கு இந்த ஃபெர்டிலிட்டி சென்டர்ங்கிறது இருந்தது. ஆனா இன்றைக்கு பார்த்தோம்னா அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பரவி எல்லா இடங்களிலுமே, நகர்ப்புறங்கள் மட்டுமல்லாமல் சாதாரண சின்ன சின்ன ஊர்ல எல்லாம் கூட இந்த ஃபெர்டிலிட்டி சென்டர்ங்கிறது பரவிக்கொண்டே இருக்கிறதுன்னு சொன்னா அதற்கு என்ன காரணம்? எல்லோருடைய குடும்பத்திலுமே இந்த மாதிரி பித்ரு தோஷமோ அல்லது பித்ரு சாபமோ எல்லாம் இருக்காது. அதனாலதான் குழந்தை பேர் இல்லைங்கிற மாதிரி நினைக்க கூடாது. இன்றைக்கு சாதாரணமா நம்ம ஒரு அவரேஜா நம்ம ஏதோ ஒரு சர்வே எடுத்து பார்த்தோம் சொன்னா நம்முடைய உணவு பழக்க வழக்கங்களின் மூலமாகத்தான் அந்த குழந்தையின்மை அல்லது மலட்டுத்தன்மை என்பது பரவி கொண்டிருக்கிறது. நம்ம மறுபடியும் பழையபடி இந்த ட்ரெடிஷனல் டயட் அப்படிங்கிறத சாப்பிட்டு வந்தோம்னா, பாரம்பரியமிக்க உணவுகளை சாப்பிட்டு கொண்டு வந்தாலே இந்த மலட்டுத்தன்மை என்பது நீங்கிவிடும் என்பதை நினைவிலே கொள்ள வேண்டும். இதை எத்தனை தடவை சொன்னாலும் யாருக்கும் அது புரியறதே இல்லை. இந்த பாக்கெட் ஐட்டம்ஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம அது பேர்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் பார்த்த உடனே சாப்பிடணுங்கிற மாதிரி தோன்றது இல்லையா? அதெல்லாம் அந்த காலத்துல கிடையாது. இந்த மாதிரி நம்முடைய உணவு பழக்க வழக்கங்களின் மூலமாகத்தான் பெரும்பாலும் மலட்டுத்தன்மை என்பது பரவி கொண்டிருக்கிறது. இதையும் நினைவிலே கொள்ள வேண்டும். இந்த பாரம்பரியம் மிக்க உணவுகள், மருத்துவர்களுடைய சரியான ஆலோசனைகள், இதைகளெல்லாம் பின்பற்றி வந்தாலே நிச்சயமாக உங்களுக்கு, உங்களுடைய பிள்ளைக்கு மட்டுமல்ல, இந்த குழந்தையின்மை அப்படிங்கிறதையே காணாமல் செய்து விடலாம். எல்லோருக்குமே பிள்ளை பேர் என்பது இருக்கத்தான் செய்யும். பித்ரு தோஷத்திற்கும், அதாவது இந்த பித்ரு சாபம் அப்படிங்கிறதுனால தான் குழந்தை பிறக்கலைன்னு சொல்றதெல்லாம்
நிச்சயமாக இல்லை. முன்னோர்கள் நம்மை சபிக்க மாட்டார்கள். எப்படியா இருந்தாலும் அவர்களுக்கும் அந்த ஆசைங்கிறது இருக்கணும் தானே. நம்ம பேரம்பிள்ளையை பார்க்கணுங்கிற மாதிரி அவர்களுக்கும் என் கொள்ளு பேரன், என் எள்ளு பேரன், அவன்லாம் இந்த என் பரம்பரைங்கிறது வளரணும் அப்படிங்கிற மாதிரி தானே முன்னோர்கள் நினைப்பார்கள். அடிப்படையான கான்செப்ட் அப்படித்தானே இருக்கும். முன்னோர்கள் எப்படி நினைப்பார்கள்? என்னுடைய பரம்பரை தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், என் பரம்பரையில இந்த மாதிரி ஒரு புள்ள வரணுங்கிற மாதிரி அவன் நினைச்சிட்டு இருப்பா. இது அப்படியே வைஸ் வெர்சா மாதிரிதான். நம்ம அவர்களுக்கு செய்ய 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 நம்முடைய பரம்பரையில இருக்கக்கூடிய பிள்ளைகளும் வளர்ந்து கொண்டுதான் இருப்பார்களே தவிர நிச்சயமாக பிள்ளை பேரின்மை, அந்த குழந்தையின்மைக்கு பித்ருசாபம் என்பது காரணம் இல்லை. இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.